வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க, இன்றைக்கி குக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. சென்னை குரோம்பேட் போத்தீஸில் இருக்கிற போத்தீஸ்க்கு தான் நம்ம போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஆடி ஆஃபரில் நிறைய பொருட்கள் நான் வாங்கியிருக்கேன். அதை பற்றின ரிவ்யூ நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து ரொம்ப ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். முக்கியமாக கிச்சன் செட்டு, ட்ரைப்ளே குக்வேர் செட்டு, அப்புறம் இரும்பு கடாய், அப்புறம் நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்துமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிரிங்கர் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் ஆஃபரில் போட்டிருக்காங்க. எல்லாம் காம்போ ஆஃபரும் போட்டிருக்காங்க, தனித்தனியாகவும் போட்டிருக்காங்க. நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி வாங்குறத விட நேரில் வாங்குறப்ப நிறையவே வந்து விலை கம்மியாக இருக்குது. இந்த பிராண்டில் வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. இதில் காம்போ செட்டும் வச்சுருக்காங்க. பிரியாணி பாட்டு, அந்த வட்டமாக இருக்கிறது, உயரமாக இருக்கிறது அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி குக்வேர் செட்டும் எல்லாமே ட்ரைப்ளே தாங்க. இதில் காமிக்கிற இந்த பிராண்டு வந்து ஃபுல்லாகவே இது தாங்க, ட்ரைப்ளே குக்வேர் செட்டு தான். ரொம்பவே கனமாக இருந்துச்சு, ரொம்ப அடிக்கனமான பாத்திரங்களாக இருந்துச்சு. குக்வேர் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ அந்த அளவுக்கு அரிசி போடுற அளவுக்கு இதில் பிராண்ட்ஸ் நிறைய குக்வேர் இருந்துச்சு. பிரிங்கர் கேலரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த பிராண்ட் நான் பார்த்தது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லாவே இருந்துச்சு, பாத்திரங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நமக்கு காம்போ செட்டு நமக்கு வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி வாங்குறத விட இதில் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். அந்த சாஸ்பேனு, ஒரு கடாயி, அந்த ஃப்ரை பேனு, அது மூணுமே என்னென்னா 2000 ரூபா போட்டிருந்துச்சு. இது வந்து கரெக்டாக இல்லை, இதை விட வேறு பிராண்ட் இருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வாங்கணும், அதுக்காக தான் கேட்குறேன். இந்த பிரியாணி பாட்டு வந்து 3000 ரூபா கிட்ட போட்டிருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. இந்த இதுவும் வந்து பிரியாணி பாட்டுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து லிட்டோடு, எல்லாமே லிட்டோடு கொடுத்துருக்காங்க. சாஸ் பேனு, ஃப்ரை பேனு, தடுக்கா, இது மாதிரி எல்லாமே காம்போ செட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1223 ரூபா போட்டிருக்கு இந்த பிரியாணி பாட்டு. அது ஒன்று மட்டும் 1223 ரூபா. ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், இதை விட கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. அப்போ இதுதான் கொஞ்சம் விலை கம்மியாக எனக்கு தெரியுது. இந்த குக்வேர்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைனில் விட கடையில் வாங்குறப்ப கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. பொருட்கள் வந்து நம்ம தொட்டு பார்த்து வாங்குறப்ப அதில் ஒரு இது இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச பாத்திரத்தை நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இந்த பிராண்டில் நிறையவே அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதை விட நிறைய பிராண்டு வந்து ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ட்ரைப்ளே குக்கர் செட்டுன்னு வாங்க போயிட்டோம்னா இப்போ போத்தீஸில் நிறைய விதவிதமாக வச்சுருக்காங்க. ஒரே பிராண்டு மட்டும் அங்கே வச்சிடல, ஒரு 4-5 பிராண்டு நான் பார்த்தேங்க ட்ரைப்ளேயில். அதாவது ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி நம்ம வாங்கலாம், எது பெட்டராக இருக்கும், நம்மளோட அந்த காஸ்ட்டுக்கும் நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு பொருள் வந்து தரமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நல்லா இருக்குது. நிறைய சூஸ் பண்ணி நம்ம வாங்குறதுக்கு நல்லா இருக்குது. நான் வந்து அந்த காம்போ செட்டு தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இது இருந்தேன். அப்புறம் இது வந்து வினோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு, இதுவும் ட்ரைப்ளே தான். இது அதை விட ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருந்துச்சுங்க. இது 3000 சொச்சம் உள்ளது, 1000 சொச்சம் ரூபாய்க்கு தான் போட்டிருந்துச்சு. அப்போ கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு இப்போ 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. சிலது 40% ஆஃபரில் இருக்குது. பிரியாணி பாட்டு, அப்புறம் நான்ஸ்டிக் பேன்ஸு, அப்புறம் இந்த ட்ரைப்ளேலேயே விதவிதமாக இருக்குது. அப்புறம் பிரியாணி பாட்டு நிறையவே வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த குக்வேரில், அப்புறம் எலக்ட்ரிக் குக்வேரு, ஃப்ரை பேனு, நம்ம வந்து இந்த ஆயில் இல்லாமல் பொரிக்கிற இதெல்லாமே பாதிக்கு பாதி விலை கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நான்ஸ்டிக் பிரியாணி பாட்டெல்லாம் வந்து ரொம்ப விலை கம்மி போட்டிருந்தாங்க. அந்த இருக்கிற விலைக்கு போத்தீஸ் விலைக்கு அவங்க டிஃப்ரெண்ட் காமிச்சிருந்தாங்க. நான் ஆன்லைன்லேயும் வந்து செக் பண்ணேன். ஆன்லைனில் போட்டிருக்க விலைக்கும் இங்கேயும் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம கடையில் போய் வாங்குறப்ப எந்த பிராண்டு வாங்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அதுக்காக தான் இந்த வீடியோலாம் விளக்கமாக சொல்கிறேன். ரெண்டாவது, என்னோட ஃபேவரட் ஐட்டம்னு சொல்லணும், அந்த இரும்பு கடாய், இரும்பு இதுன்னு சொல்லுவாங்கள்ல, கேஸ்ட் அயன்னு சொல்லக்கூடிய அந்த தோசைக்கல், அந்த கடாய், இதெல்லாம் தொட்டு பார்க்கவே நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்னு தான் சொல்லணும். ரொம்ப வீடியோஸ்லாம் நான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதையெல்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து கைப்பிடி வந்து ஹீட்டு நமக்கு பொறுக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவரோடு கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் அடுப்புலையே வந்து கிரில் இது இருக்குது. நிறைய பிரியாணி பாட்டு தாங்க நிறைய ஆஃபரில் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது பிரியாணி பாட்டு வந்து வாங்கணும், 1 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ, இந்த மாதிரி எல்லா ரகத்துலேயும் வச்சுருக்காங்க. பாருங்கள், 4000 ரூபா மதிப்புள்ளது 2700 ரூபா தான் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு 40% ஆஃபர் கொடுக்குறாங்க. இது பால் பாத்திரம், நான் இந்த மாதிரி மாடலில் பால் பாத்திரம் பார்த்ததில்ல. இதுவும் ஃப்ரை பேன் தான். இது வந்து கொஞ்சம் சட்டி மாதிரியும் இருக்குது, பார்க்குறதுக்கு ஃப்ரை பேன் மாதிரி நல்ல புடி வந்து நல்லா இருக்குது. 2500 ரூபா உள்ளது 1400 ரூபா சொச்ச எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இதுவும் பால் பாத்திரம் தான்.
இது எல்லாமே ட்ரைப்ளேங்க. இது எல்லாமே ட்ரைப்ளே. சாண்ட்விச் பாட்டமும் நிறையா கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்டுலேருந்து சாஸ்பேன் நிறைய கொடுத்துருங்க. ப்ரே லேடி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் நிறைய வந்து சாஸ்பேனு, ஃப்ரை பேனு இதெல்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஆஃபரில் நிறைய, அதாவது நம்ம கலெக்ஷன் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து 1 2 தான் இருக்கும். சில சமயம் கடைக்கு போனப்போ இது ஆயிடுச்சு, இது வந்து பிராண்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து போத்தீஸில் அப்படியே அள்ளி கூச்சி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறைய சாஸ்பேன் 2 பக்கமும் பால் ஊற்றுற மாதிரியான அந்த கேர்வெல்லாம் இருக்குது பாருங்கள். ரெண்டாவது ஃப்ரை பேனெல்லாம் ரொம்ப நிறையா இருந்துச்சு. இது வந்து ஜிராங்கிற ஒரு பிராண்டு. இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. இதில் வந்து நான் வந்து கடாயே வந்து 4000 ரூபா மதிப்பு உள்ளது 3000 ரூபாய்க்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதாவது நமக்கு வந்து 40% ஆஃபர் கொடுக்குறாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப வெயிட். நான் இது வரைக்கும் பார்த்த ஒரு ட்ரைப்ளே குக்கர் செட்டில் இது வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. 2400 ரூபா கிட்ட வருது. இது 4000 ரூபா மதிப்புள்ளது. அந்த கடாயி 1000 ரூபா நமக்கு இது வருதுன்னு நினைக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இது வந்து இதுவும் பணியார சட்டி தான். ட்ரைப்ளேன்னு சொல்லிட்டு மேலே கருப்பாக கோட்டிங் இருக்கேன்னு கேட்டேன். ஆனால் வந்து அது ட்ரைப்ளே தான் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது நம்மளோட கேஸ்ட் அயனில் கிரில் பேனு, அப்புறம் தோசை தவா இதெல்லாம் வந்து ரொம்ப ரகரகமாக வச்சுருக்காங்க. அதுவும் மரப்புடி போட்டு சில்வர் புடி. நம்ம வந்து இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம வந்து இந்த கேஸ்ட் அயன்லாம் அதிகமாக நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அது சுட்டுடும், அது பிடிச்சி தூக்குறதுக்கு நிறைய துணி அந்த இதெல்லாம் பிடிச்சிட்டு தூக்கணுங்கிறதுக்கு வாங்க மாட்டாங்க. ஆனால் இதில் கிரில் பேனு எனக்கு ரொம்ப பிடிச்சி. இதை தூக்கவே முடியல. ஒரு கையில் நான் வந்து கேமரா எடுத்துக்கிட்டே இன்னொரு கையில் எடுத்தேன். இது வந்து குட்டி கடாய். என்னோடய தோழி ஒருத்தங்க ரைஃபான்னு சொல்லிவிட்டு அவங்க இப்படி தான் வாங்கியிருந்தாங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரி ஷாப்பிங்கில் வாங்கியிருந்தாங்க. அவங்க வாங்கியிருந்ததை பார்த்துட்டு நானும் வாங்கணும்னு போய் தொட்டு தூக்கி பார்த்தா விலை வந்து 844 ரூபா போட்டிருந்தாங்க. குட்டி கடாய் தான். இதுவும் கேஸ்ட் அயனு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கணும். அதுதான் ஒன்று. இதில் வந்து எது வந்து நமக்கு தரமாக இந்த பிராண்டுன்னு இல்லைங்க, நிறைய பிராண்டு வந்து இதில் இந்த பிராண்டில் வந்து நிறையவே கொடுத்துருந்தாங்க. பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். காதின்னு போட்டிருக்கு. கிரில் பேனு இது எல்லாமே வந்து 1828 ரூபா போட்டிருக்கு. இந்த சட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. 2 பக்கமும் மரப்பொடி போட்டிருக்காங்க. மரப்பொடி போட்டு நல்லாவே இருக்குது. இது அடுத்தது வந்து நம்மளோட சில்வர் பாக்ஸஸ். நம்மளோட கிச்சனில் அலமாரியில் அலங்கரிக்கக்கூடிய இந்த பாக்ஸஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் ரிங்கு போட்ட மாதிரி, வளையல் போட்ட மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளார அடுக்கடுக்காக டப்பா வச்சுருந்தாங்க. ஒன்று தனி ரேட்டுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை மொத்தமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரீமியம் இதில் கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து கிச்சனில் யாராவது சில்வருக்கு மாறணும், டப்பாஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, பிளாஸ்டிக் டப்பாலாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து சில்வருக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலெக்ஷன், இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து பொருள் இருந்துச்சு. ப்ரெஸ்டீஜில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரிங்கர் இதுலேயும் நிறைய கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே பிரியாணி பாட்டுங்க. எல்லாமே 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ நம்ம சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. சில சமயம் நமக்கு கிடைக்காது. 1/4 கிலோ பிடிக்கிற பிரியாணி பாட்டுலாம் கிடைக்காது. ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கிறதெல்லாம் கிடைக்காது. ஆனால் இந்த டைம் வந்து நிறையவே கலெக்ஷன் இருந்துச்சு. யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போத்தீஸில் போய் இந்த நடை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையவே இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த ஃப்ரை பேன்லேயே தான் கண்ணு போணுச்சு. அதை தான் தூக்கணும்னு ஒன்றுலேயும் செக் பண்ணி பார்த்து தான் நான் பார்த்தேன். பாருங்கள், இதை தொட்டு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. இதில் சமைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், அப்புறம் நம்ம வந்து ஏதாவது சிக்கன்லாம் எடுத்து சமைக்கணுன்னா இந்த மாதிரி இதில் செய்யும்போது நல்லாவே அப்படியே சுருண்டு வரும். நல்லா இருக்குங்க சமைக்கிறதுக்கு. அடுத்தது ஈய பாத்திரங்கள். நம்ம ஏரியா அந்த இண்டாலிய பாத்திரம், ஈய பாத்திரம் இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் இருக்குது. நிறைய கலெக்ஷன் இருக்குது. எப்போதும் நமக்கு வந்து ஒரு சட்டி சின்னதாக நம்ம ஒரு சைஸ் எடுக்க போவோம், அந்த சைஸ் இருக்காது. இந்த நடை எல்லா சைஸ்லேயும் வந்து கடாய் இருந்துச்சு. இரும்பு கடாய். நம்ம இப்போ தீபாவளியெல்லாம் வருது, இரும்பு கடாயெல்லாம் நிறைய தேவைப்படும். ஒரு அவசரத்துக்கு நம்ம சும்மா ஒரு சின்ன சட்டி வச்சு சமைக்கணுன்னாலும் நிறைய தேவைப்படும். இதெல்லாம் இரும்பு கடாய் 500 ரூபா 400 ரூபா 200 ரூபா இந்த மாதிரி. இதெல்லாம் எண்ணெய் போட்டு நம்ம பழக்கி வைக்கணும். மற்ற அந்த காஸ்ட் அயன்லாம் அந்தளவுக்கு பழக்கியே இருக்குது. இது விலை 500 ரூபா போட்டிருக்குங்க. அருவா, அருகாமனை, தேங்காய் உரிக்கிற அந்த கட்டை எல்லாமே இருந்துச்சு. இரும்பு கடாய் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போத்தீஸில் போய்ட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.